வணக்கம் நண்பர்களே. இன்று ஒரு சாதாரண நாள் இல்லை. இன்று உன் நாள். நமக்கெல்லாம் வாழ்க்கையில் சில நாள் இருக்கும். எவ்ரிதிங் சேஞ்சஸ். அந்த நாள் எந்த தேதி என்று யாருக்கும் தெரியாது. ஆனா ஒரு விஷயம் மட்டும் உறுதி. அந்த நாள் நீ தீர்மானிக்கும் நாள்தான். அது இன்று ஆகலாம். இந்த வீடியோ முழுசாயும் பார்த்த பிறகு உனக்குள் ஏதோ மாற்றம் நடக்கும். ஏனெனில் இன்று உன் வாழ்க்கையை உயர்த்திடப் போகும் ஒரு அதிசய கதையில் நம்ம போகப் போறோம். வாங்க ஆரம்பிப்போம். குமார் என்ற ஒரு இளைஞன் இருந்தான். சாதாரண குடும்பம். அப்பா ஒரு டீ கடை, அம்மா வீட்டிலே வேலை. குமார் வாழ்வு காலை எழுந்து வேலைக்கு போய் மாலைக்கு வந்து சோர்ந்து தூங்கி கிடப்பது. வாழ்க்கை ஒரே கணக்கு. சம்பளம் குறைவு, வளர்ச்சி இல்லை, ஆசைகள் நிறைய. ஆனா முயற்சி செய்யும் மனம் இல்லை. ஏன்னா என்னால என்ன ஆகும் என்ற பயம், நான் யாரு என்ற தாழ்வு, எதையும் ஆரம்பிச்சா தோல்வி ஒருத்தரையும் விடாது என்ற நினைப்பு. ஒரு நாள் குமார் அலுவலகத்திலிருந்து வீடு வரும்போது பஸ் நீ சிறுவன் பழைய காலணிகள், கிழிந்த பை, ஆனா கண்களில ஒரு தீ. அவன் குமாரை நோக்கி சொன்னான், இன்று உங்க நாள் நல்லா போகட்டும். ஏனா நான் நம்புறேன் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சிறப்பு நாள் இருக்கும். அந்த வார்த்தை குமாரை நெஞ்சுக்குள் தட்டுச்சது. இன்னொருவருக்கு ஊக்கம் கொடுக்கிற அந்த சிறுவன் தன்னிடம் எதுவுமே இல்லாதவன். ஆனா நம்பிக்கை மட்டும் இருந்தது. அந்த இரவு குமார் தூங்க முடியவில்லை. ஒரு சிறுவன் நம்புறான், நான் ஏன் என்னை நம்ப மாட்டேன் என்று யோசித்தான். அடுத்த நாள் அவன் எடுத்த முடிவு, இன்று எனது நாள். அந்த ஒரு நாளில் குமார் செய்த மாற்றங்கள் அவனை கொஞ்சம் கொஞ்சமாக உயர்த்த ஆரம்பித்தது. எழுதினான். அவன் ரொம்ப நாட்களுக்கு செய்ய வேண்டும் என்று நினைத்த எல்லா விஷயங்களையும் ஒரு புத்தகத்தில் எழுதினான். கற்க ஆரம்பித்தான். வேலை முடிந்து இரவு 1 மணி வரை ஆன்லைன் கோர்சஸ் படித்தான். கிராஃபிக் டிசைனிங், வீடியோ எடிட்டிங், மார்க்கெட்டிங். நேரம் போனாலும் அவர் நின்றுவிடவில்லை. இடையில் தளர்ச்சியும் வந்தது, சோர்வும் போனது. ஆனா தினமும் தன்னிடம் சொல்வான், இன்று என வழிகாட்டும் லைட்டா ஆனது. ஆனா 6 மாதங்கள் கழித்து அவன் ஒரு சிறிய ஃப்ரீலான்சிங் வேலை பிடித்தான். அது 1000 ரூபாய்தான். ஆனா அந்த 1000 ரூபாய் அவனுடைய முதல் வெற்றி. அதிலிருந்து வருமானம் மெதுவாக உயர ஆரம்பிச்சது. 1000, 5000, 15000, 50000. ஒரு வருடம் முடியும் போது சொந்த டிசைன் ஸ்டூடியோ ஆரம்பிச்சான். அப்பா எடுத்து வந்த டீ கடையையே குமார் டிசைன் ஸ்டூடியோ ஆக்கி மாற்றினான். அவனை நீயால் முடியாது என்று சொல்லியவர்கள் அவன் வேலைக்குத்தான் வர ஆரம்பிச்சார்கள். அந்த நாளில் குமார் ஒரே ஒரு வார்த்தை மட்டுமே சொன்னான், எல்லாம் அந்த ஒரு நாளால்தான். நான் என்னை நம்பின நாள். அதுவே என் வாழ்க்கையை மாற்றிச்சது. நண்பர்களே, கதை முடிந்துவிட்டது. ஆனா உங்க வாழ்க்கை ஆரம்பமாகிறது. ஒரு நாள், ஒரு முடிவு, ஒரு அடிதான் போதும். அந்த ஒரு நாள் இன்றுதான். ஏனெனில் இன்று உன் நாள். எழும்பு, நடா, முடி. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த கதையில் சந்திப்பு.